ரரராரே ரரரரரா ராரே. இறைவனின் அதிமிக மகிமைக்கு என்று இனிகோவின் வழி செல்வோம் வாவா. 1521 ஒரு போர் வீரன் தன் நாட்டிற்காக முனைந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். அப்போது எதிரிகள் விட்டெறிந்த குண்டு ஒன்று அந்த போர் வீரனின் கால்களை துளைத்தது. விழுந்தான் வீரன். அனுமதிக்கப்பட்டான் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சைக்காக. குணம் பெற்று வந்த அந்த வீரன் மருத்துவமனையில் நேரத்தை போக்க வாசிப்பதற்கு புத்தகங்கள் கேட்டான். புனிதர்களின் வாழ்க்கை வரலாறும் இயேசுவின் வாழ்க்கை என்ற புத்தகமும் கொடுக்கப்பட்டது. இந்த புத்தகங்கள் தான் அந்த போர் வீரனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது. இனிகோ என்ற தன் பெயரை இஞ்ஞாசியார் என்று மாற்றினார். தன் வாள்களை ஆண்டவன் பாதத்தில் சமர்ப்பித்துவிட்டு இயேசு சபை என்ற துறவற சபையை துவங்கினார். 5 பேராக அவர் விதைத்த இயேசு சபை எனும் விதை முளையாகி, செடியாகி, மரமாகி, விழுதுகளாகி இன்று உலகெங்கும் விரிந்து பறந்து நிற்கிறது. இன்று 500 ஆண்டுகளில் 140 நாடுகளில் 20,000 உறுப்பினர்களோடு மக்களின் தேவைக்கேற்பவும் காலத்தின் குரலுக்கேற்பவும் பணிகளின் தன்மையில் பரிணாமமும் பரிமாணமும் கண்டிருக்கிறது இந்த இயேசு சபை. இஞ்ஞாசியாரின் முதல் தோழர்களில் ஒருவரான சவேரியார்தான் இந்தியாவிற்கு வந்த முதல் இயேசு சபையார். புனித சவேரியாரோடும் சவேரியாரை தொடர்ந்தும் பல இயேசு சபையினர் ஆன்மீகத்தை வளர்ப்பதிலும் நற்செய்தியை எடுத்துரைக்கும் பணியிலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இதில் தமிழக வரலாற்றிலும் திருச்சபை வரலாற்றிலும் நீண்டகால நினைவுகளை விட்டுச் சென்றவர்கள் வேத சாட்சியாக மரித்த புனித அருளானந்தர், தேம்பாவணியை நமக்கு தந்த வீரமாமுனிவர், தத்துவ போதகரான ராபர்ட் டினோபிலி. தொடர்ந்து பல நூற்றாண்டு காலமாக தமிழகத்தில் இயேசு சபையினர் பணி செய்தாலும் 19ஆம் நூற்றாண்டு வரை அவர்களின் கவனம் மறைபரப்பு பணியிலேயே இருந்தது. 19ஆம் நூற்றாண்டிலேயே மக்கள் அறியாமையில் வாழ்வதைக் கண்டு இவர்களின் அடிப்படை தேவை கல்வி எனத் தெரிந்து கல்வி நிறுவனங்களை துவங்கினர். அப்படி பிறந்ததுதான் நாகப்பட்டினத்தில் இந்த கட்டிடத்தில் ஒரு மாணவனோடு துவங்கி பின் திருச்சிக்கு மாற்றப்பட்ட புனித வளனார் கல்லூரி. 1952 வரை பிரெஞ்சு மறைமாநிலம் பொறுப்பில் இருந்த புது மதுரை மிஷன் தனி மறைமாநிலமாக மாற்றப்பட்டது. இதன் விளைவாக இந்திய மண்ணில் பிறந்தவர்கள், தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் தலைவர்களாக பொறுப்பேற்று தமிழ் மாநில இயேசு சபையை வழிநடத்தினார்கள். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் ஒளியில் அகில உலக இயேசு சபையின் 32வது பொது அமர்வில் எடுத்த கொள்கை முடிவுகள் தந்தை அருப்பேயின் தலைமை இயேசு சபையாரின் ஏழை மக்களுக்கான பணியை தீவிரப்படுத்தியது. 1984ஆம் ஆண்டு மதுரை மாநில இயேசு சபை பொது அமர்வில் ஏழையர் தோழமையில் விடுதலை நோக்கி என்று எடுக்கப்பட்ட விருதுவாக்கின் அடிப்படையில் பணியின் நோக்கம் கூர்மைப்படுத்தப்பட்டது. இந்த விருதுவாக்கின் தாக்கம் இயேசு சபையின் அனைத்து பணியிலும் பிரதிபலித்தது. மறை மாவட்டங்களில் உள்ள பங்கு தலங்களில் அருட்பணி செய்வது பல காலமாய் தமிழக இயேசு சபையின் ஒரு முக்கிய பணியாக இருந்து வந்திருக்கிறது. இயேசு சபையினர் உள்ள பங்கு தலங்களில் மக்கள் ஒரு மாற்றத்தை உணர்கிறார்கள். வெறும் பூசை வைக்கும் சாமியாராக இல்லாமல் தங்களின் சமூக பொருளாதார சூழலை புரிந்து கொண்டு மன உணர்வுகளை தொடக்கூடியவர்களாகவும் நீதியின் அடிப்படையில் விசுவாசத்தில் வழிகாட்டுபவர்களாகவும் மக்கள் பார்க்கிறார்கள். இயேசு சபையாரின் அனைத்து முயற்சிகளுக்குமே அடிப்படையாய் அமைவது இவர்களின் ஆன்மீகம்தான். இந்த ஆன்மீகம் பல்வேறு பரிமாணங்களாய் வெளிப்படுத்தப்படுகிறது. இஞ்ஞாசியார் ஆன்மீகம், ஜென் தியானம்,
ஆவி வழிபாடு போன்றவை இயேசு சபையில் பயிற்சி நிலையில் இருப்போர், இதர இருபால் துறவரத்தார், உடன் பணியாளர்கள் என பலருக்கும் ஆன்மீகத்தின் தன்மையும் அதன் தனி சுவையும் காட்டப்படுகிறது. தியானம் கொடுப்பது, அருளுரைகள், வெளியீடுகள் மூலம் சிலர் ஆன்மீகப் பணியை சிறப்பு பணியாகவும் இதர பணியில் ஈடுபட்டுள்ளோர் கூடுதல் பணியாகவும் செய்து வருகின்றனர். பல்சமய உரையாடலுக்கும் உறவாடலுக்கும் வழிவகுக்க ஐக்கிய ஆலயம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி மக்களிடையே மதங்களைத் தாண்டிய இறை உணர்வை விதைத்தது தமிழக இயேசு சபை. இன்று பல சமய உரையாடலோடு மக்களை பண்படுத்தும் பயிற்சி மையமாகவும் ஆய்வு மையமாகவும் இருந்து வருகிறது. இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று இனிகோவின் வழி செல்வோம் வாவா. இயேசு சபையாளனாய் உலகெங்கும் சென்று இறையாட்சி பரப்புவோம் தோழா. இனமெல்லாம் தாண்டி வலியெல்லாம் தாங்கி முன்னோர்கள் அடிச்சுவட்டில் செல்ல. இனமெல்லாம் தாண்டி வலியெல்லாம் தாங்கி முன்னோர்கள் அடிச்சுவட்டில் செல்ல. தோளோடு தோள் கோர்த்து எம்மோடு நடைபயில இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று இனிகோவின் வழி செல்வோம் வாவா. கல்வியின் மகத்துவத்தை உணர்ந்த இயேசு சபையினர் சிறு சிறு நகரங்களில் பள்ளிகளை துவக்கினார்கள். 1844 முதலில் தூய வளனார் பள்ளி துவங்கப்பட்டது. தொடர்ந்து திண்டுக்கல் தூய மரியன்னை பள்ளி துவங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதர பள்ளிகள் துவங்கப்பட்டன. இந்த பள்ளிகளில் சில நூற்றாண்டு விழாவையும் வைர விழாவையும் கண்ட பழம்பெரும் பள்ளிகளாகும். பின்தங்கிய பகுதிகளில் இருக்கும் மாணவர்கள் படிக்கவும், பள்ளியில்லா கிராமப்புற மாணவர்கள் தங்கி படிக்க விடுதி வசதியுடனும் பள்ளிகள் துவங்கப்பட்டன. இன்று ஒரு ஆண்டில் சராசரியாக 4000 மாணவர்கள் இயேசு சபை பள்ளிகளில் கற்று வெளியேறுகிறார்கள். இதுவரை சுமார் 4 லட்சம் மாணவர்கள் இந்நிறுவனங்களில் படித்து உயர்கல்வி பெற்று அரசு சாரா தனியார் துறைகளிலும் சொந்த தொழில்களிலும் ஈடுபட்டு வந்திருக்கிறார்கள். இயேசு சபை பள்ளிகளில் சேர்க்க பெற்றோர் ஆவலும் ஆர்வமும் காட்டி வருவதற்கு காரணம் இருக்கிறது. நல்ல முன்னேற்றமாக வருவேன், பழக்க வழக்கம் நல்ல கண்டிஷனாக இருக்கும், நல்லபடியாக படித்து நல்ல உயர்ந்த இடத்துக்கு வரலாம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. மெயினாக பிள்ளைங்களோட ஒழுக்கம் ஆம்பளை பொண்ணுக்கு முக்கியம். அதனால நாங்கள் இந்த ஸ்கூலில் கொண்டாந்து சேர்க்கலாம். சாதாரண சாமானிய குடும்பங்களில் பிறந்தவர்கள் ஒரு அசாதாரண நிலைக்கு உயர ஆணிவேராக இயேசு சபை பள்ளிகள் இருந்திருக்கின்றன. ஏழை, கத்தோலிக்க, தலித் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்குதல், வீட்டிலிருந்து படிக்க வாய்ப்பற்ற மாணவர்களுக்கு விடுதி வசதி, ஆன்மீக அறநெறி சிந்தனைகளை வளர்த்தல், பள்ளி படிப்பை, ஆங்கில அறிவை, ஆளுமையை வளர்த்துக்கொள்ள கோடைக்கால பயிற்சி முகாம்கள், புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு 1 மாத கால சிறப்பு பயிற்சி, இவை இயேசு சபையின் பள்ளி கல்வி பணியை மற்றவர் செய்யும் கல்வி பணியிலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. ஏழை, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு பள்ளி சேர்க்கையில் முன்னுரிமை கொடுத்தால் மட்டும் போதாது. இவர்கள் பல கலையிலும் புலமை பெற, குறிப்பாக ஆங்கிலத்தில் புலமை பெற வேண்டும் என்ற நோக்கில் எல்லா பள்ளிகளிலும் ELT எனும் ஆங்கில மொழி பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த போதனை முறை அரசும் மற்ற நிர்வாகங்களும் பின்பற்ற விரும்பும் முன்னுதாரணமாக இருக்கிறது. இவை தவிர ஒவ்வொரு பள்ளியிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு எழுத்தாளர், படைப்பாற்றல் பயிற்சி கொடுக்கப்பட்டு வருகிறது. மாணவர்களின் சிந்தனையை கிளறவும் எழுத்துத் திறனை வளர்க்கவும் இவர்களின் எழுத்துக்கு வடிகாலாக அமைகிறது
கனல் எழுத்தாளர் பேரவை. நாங்கள் டெய்லி பார்க்குற நியூஸ் பேப்பரில் உள்ள கருத்துக்கள் மாதிரி எங்களுக்கும் எழுதணும்னு ஒரு ஆசை. அதுக்கு இந்த கனல் புக் வந்து ரொம்ப உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்கு. பள்ளி மாணவரிடையே சமூக சிந்தனையை வளர்க்கவும் தலைமை பண்பை வளர்க்கவும் லசாக் அமைப்பு உருவாக்கப்பட்டு இயேசு சபை பள்ளிகளிலும் தோழமை பள்ளிகளிலும் இளைய தலைவர்களை மாணவர்களிடையே அடையாளம் காட்டுகிறது. முதல்ல நீ உன்னை பற்றி புரிஞ்சுக்கணும். உன்னை பற்றி புரிஞ்சாதான் நீ அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியும். முதல்ல நீ ஏன் சரியில்லை, அப்புறம் எப்படி நீ அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு ஒருத்தவன் கேள்வி கேட்டக்கூடாது. என்னோட எய்ம் வந்து நாளைய தலைவர் ஆகிறது தான். பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்ல முடியாத மாணவ மாணவிகளுக்கு தொழிற்கல்வி தேவை என்பதை உணர்ந்து துவங்கப்பட்டவைதான் தமிழக இயேசு சபையின் தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்கள். இதுபோல பள்ளி கல்லூரி படிப்பை இடையிலேயே நிறுத்திய இளைஞர்களுக்கு சமுதாய கல்லூரிகள் உருவாக்கியும் நடத்தியும் வருகிறார்கள். நான் வந்து லோயோலா கம்யூனிட்டி காலேஜில் படித்தேன். அங்கே வந்து எனக்கு வாழ்க்கையை பற்றியும் சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து நான் ஃபேஷன் டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்து படித்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ வந்து எஸ்ஏ கார்மெண்ட்ஸில் வந்து டெய்லராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். இங்கே வந்து சேர்ந்தப்போ என்னோடய மனநிலை வந்து எப்படி இருந்ததுன்னா, நம்மளால் முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தப்போ இங்கே சேர்ந்து படிக்கிறப்ப எனக்கு நிறையா பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது. பாடங்கள் வந்து எப்படி இருந்ததுன்னா, வாழ்க்கை இசைவித்திறன், ஸ்போக்கன் இங்கிலீஷ், அப்புறம் வந்து ட்ரேடு ஓரியன்டாக நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. பள்ளிகளைப் போலவே தமிழக இயேசு சபையாரின் கல்லூரிகளும் பழமை வாய்ந்ததாகவும் முன்னோடி நிறுவனங்களாகவும் முன்னுதாரணமாகவும் காலங்காலமாக இருந்து வருகிறது. வியாபார நோக்கில் கல்வி விலை பேசப்படும் இன்றைய தமிழக சூழலில் இயேசு சபையாரின் கல்லூரிகள் முதன்மை பெற்றிருப்பதில் ஆச்சரியமில்லை. தமிழக இயேசு சபை கல்லூரிகளில் ஏழை, கத்தோலிக்க, தலித் கிறிஸ்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. மென்டரிங் எனப்படும் மாணவர்களுக்கு தனி வழிகாட்டுதல், ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி, சமூக அக்கறை, மதிப்பீட்டு கல்வி, ஒட்டுமொத்த வளர்ச்சியில் கவனம், பெண்பால் பற்றிய புரிதல், கலை, விளையாட்டில் ஈடுபாடு, சுற்றுச்சூழலில் அக்கறை, ஆராய்ச்சி போன்றவற்றில் இயேசு சபை கல்லூரிகள் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இதுவரை இந்த கல்லூரிகள், பள்ளிகள் பல லட்சக்கணக்கான இளங்கலை, முதுகலை பட்டதாரிகளை உருவாக்கியதோடு இதன் முன்னாள் மாணவர்கள் 2 இந்திய குடியரசுத் தலைவர்கள் உட்பட அரசியல், அரசின் உயரதிகாரிகள், ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், விளையாட்டு வீரர்கள் என பலதரப்பட்ட துறைகளிலும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் இதுவரை கொடுத்து வந்திருக்கிறது. குறிப்பாக மக்கள் மைய ஆய்வுகளில் இயேசு சபையும் அதன் நிறுவனமும் ஈடுபட்டு மிகப்பெரிய சாதனைகள் புரிந்துள்ளது இயேசு சபை கல்லூரிகளின் ஒரு தனிச்சிறப்பு. தமிழக கல்லூரி பணியில் இயேசு சபையின் இன்னொரு மைல்கல் ஐகஃப் அமைப்பு எனலாம். சமூக அக்கறையுள்ள இளம் மாணவர்களை தேர்ந்தெடுத்து சமூக பகுப்பாய்வு, கள ஆய்வு, தலைமை பயிற்சி கொடுத்து மாணவர்களை தலைவர்களாக உருவாக்கி வருகிறது. விடியலை தேடும் கிளிகள் இங்கு உண்டு, வழிகள் தனை காட்ட இணைந்து வா தோழா. கல்வி கண் திறக்க, அறிவாற்றல் பெருக்க, அறியாமை அகற்ற உணர்ந்து வா தோழா. கனிவோடு உறவாய், பணிவோடு மனதாய், துணிவோடு போராடும் விடுதலையின் ஒளியாய், இறையேசு பணி தொடர இனிகோவின் வழி நடப்போம். இறைவனின் அதிமிக மகிமைக்கே என்று இனிகோவின் வழி செல்வோம் வாவா. ஆண்டாண்டு காலமாய் ஆன்மீக பணியோடு சமூக பணியும் செய்து வந்தாலும் தமிழக இயேசு சபை சமூக செயல்பாட்டு பணிகளில் நேரடியாக முறையாக ஈடுபட்டது 70களின் இறுதியில்தான். 1986இல் கொடைக்கானல் கொத்தடிமைகள் மீட்பு பணியில் தமிழக இயேசு சபையினரின் ஈடுபாடு ஒரு மைல்கல். அப்படி கொத்தடிமைகளாக வாழ்ந்த தாயகம் திரும்பியவர்களின் விடுதலைக்காக பணியில் ஈடுபட்ட போதுதான் கொடைக்கானல் மேல்மலை, கீழ்மலை பகுதிகளில் மாதாரிகள் மற்றும் பழங்குடியினர் அடிமை வாழ்க்கை வாழ்வதைக் கண்டார்கள். தமிழக இயேசு சபையார் பீக் என்ற அமைப்பை நிறுவி 25 வருடம் உடனிருந்து உழைத்ததன் பயனாக இன்று
இம்மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க துவங்கியுள்ளார்கள். என் பேர் சிவமணி. நான் கொடைக்கானலுக்கு அப்புறம் 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வந்து நான் இங்கே வந்து இனிகோ சிறுவர் இல்லத்தில் வந்து நான் 12 வருஷமாக நான் தங்கி படித்தேன். அப்புறம் காலேஜ் வந்து திருச்சியில் சென்ட் ஜோசப் காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன். அப்புறம் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சுட்டு எம்எஸ்சி மேக்ஸ் லோயலா காலேஜில் படித்தேன். இப்போ வந்து நான் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வேண்டி ப்ரிப்பேர் பண்ணி சென்னைக்கு போகிறேன். 40 பேர்த்துக்கு மேலே காலேஜ் படிக்கிறாங்க. நிறைய நர்சிங் படிக்கிறாங்க, என்ஜினியரிங் படிக்கிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் வந்து 3 பேர் இருக்காங்க. காலப்போக்கில் இயேசு சபையினரின் பணி படிப்படியாக கூர்மைப்படுத்தப்பட்டது. தமிழகத்தில் ஏழைகள் எனும்போது அது பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட தலித் மக்கள் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களோடு பணி செய்வது என்று முடிவெடுத்தார்கள். குறிப்பாக தலித் மக்கள் கல்வி, விடுதலைக்காக சிறப்பு நிறுவனங்கள், அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன. தலித் மக்களுக்கான பணிகளை ஒருங்கிணைக்கவும் கண்காணிக்கவும் தலித் கமிஷன் ஏற்படுத்தப்பட்டது. சமூக பணியில் மேலும் ஒரு வளர்ச்சி கட்டமாக தலித் மக்களிடையே கடைநிலையில் தள்ளப்பட்ட அருந்ததியர், குதிரைவண்ணார் சமுதாயத்தை அடையாளம் கண்டு அவர்களோடு பணிகளை துவக்க சிறு சிறு பணி மையங்களை துவக்கினார்கள். அகல் என்னும் அமைப்பு மூலம் திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் குதிரைவண்ணார், பூம்பு மாட்டுக்காரர், அருந்ததியர், நரிக்குறவர் மத்தியிலும் பணி விரிவடைந்தது. கலங்கரை எனும் அமைப்பின் மூலம் நாகை மாவட்டத்தில் சுனாமியின் விளைவாக விதவைகளாக்கப்பட்ட பெண்களை ஒருங்கிணைத்து அவர்களின் அடிப்படை தேவைகளையும் உரிமைகளையும் உறுதிப்படுத்தினார்கள். காலங்காலமாக கண்டுகொள்ளாமல் விடப்பட்ட நரிக்குறவர் சமூக மேம்பாட்டுக்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இவை அனைத்தும் விளிம்பு நிலையில் உள்ளோர்க்கே தங்கள் பணி சென்றடைய வேண்டும் என்ற கொள்கை அளவில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் வெளிப்பாடுகளாகும். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத இளைஞர்களும் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஒருங்கிணைக்கப்படாத இளைஞர்களை பயிற்றுவித்து ஒருங்கிணைத்து மாற்று சமுதாயத்தின் தூண்களாய் தயாரித்து வருகிறது தமிழக இயேசு சபை. போதை பழக்கத்துக்கு ஆளாகி உடல் நலம், குடும்ப நலம் இழந்தவர்கள் மறுவாழ்வு பெற, அதிலும் குறிப்பாக விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட தலித் மக்கள், மீனவர்கள் மத்தியில் போதை நோய் தடுப்பு மையம் மூலம் வழிகாட்டப்படுகிறது. தாயகம் திரும்பிய தமிழர்களின் மறுவாழ்விற்கும் மேம்பாட்டிற்கும் சிறப்பான முறையில் முனைப்புடன் தமிழக இயேசு சபை பல்வேறு திட்டங்களை வடிவமைத்து செயல்படுத்தி வருகிறது. தமிழக இயேசு சபை பணி ஆழமாகவும் அகலமாகவும் செயல்பட, குறிப்பாக வட தமிழகத்தில் பணி விரிவாக்கம் செய்ய சென்னை மிஷன் துவக்கப்பட்டு பல்வேறு பணிகளை திட்டமிடவும் செயல்படுத்தவும் கண்காணிக்கவும் தூணாக இருந்து வருகிறது. தமிழக இயேசு சபையினர் ஊடகப் பணியிலும் முன்னோடிகளாக இருந்து செயல்பட்டு வருகின்றனர். எழுத்து, இசை, நாடகம் இவை மூலம் ஆன்மீகம், கல்வி, விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். எழுத்துப்பணி தூய சவேரியாரை தொடர்ந்து வந்த ஹென்ரிகஸ் காலம் தொட்டே தொடர்கிறது. துவக்கம் முதலே பல்வேறு தொடர்பு யுத்திகளை கையாண்டு மறைபரப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இயேசு சபையினர். இறை அனுபவத்தில் எழுந்து வந்த உணர்வுகளை இசையாக்கினார்கள். பாட்டுன்று எழுத்தே என் இயேசுவே, என் பாடலின் நாயகன் நீ. பாட்டொன்று எழுத்தேன் என் இயேசுவே, என் பாடலின் நாயகன் நீ. பாட்டொன்று எழுத்தேன் என் இயேசுவே, என் பாடலின் நாயகன் நீ. பாட்டுக்கு வடித்தேன் இசையொன்று, நல்லிசையும் நாதமும் நீ. பாட்டொன்று எடுத்தேன் என் இயேசுவே, என் பாடலின் நாயகன் நீ.
எல்லா காலங்களிலும் எழுத்துப் பணி இயேசு சபையாரின் ஒரு சிறப்பு பணியாக இருந்து வந்திருக்கிறது. காலத்தின் தேவைக்கேற்ப தங்களின் எழுத்தில் ஆன்மீகம், அறிவியல், ஆய்வுகள், உளவியல், மனித உரிமைகளை கருப்பொருளாய் வைத்து எழுதியிருக்கிறார்கள். இந்த எழுத்துப் பணி வீரமாமுனிவர் எழுத்தாளர் கழகம் முதல் இன்று வைகறை பதிப்பகம் வரை ஒரு பரிணாம வளர்ச்சி கண்டு வந்திருக்கிறது. தமிழக இயேசு சபையினரின் தொடர்பு பணிகளில் தொடர்ந்து நீடித்து தழைத்து நிற்பது வைகறை பதிப்பகம். ஐக்கிய ஆலயம் ஒளி நாடகங்களோடு இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றை புதிய வானம், புதிய பூமி, நசரேத்துர் நாயகன் போன்ற நாடகங்கள் அரங்கேற்றப்பட்டன. எளியோர்க்கு நற்செய்தி சொல்லவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், குருடர் பார்வை பெறுவர் என அறிவிக்கவும், ஒடுக்கப்பட்டோர்க்கு உரிமை வாழ்வு வழங்கவும், சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்த பயிற்சி நிலை இளம் இயேசு சபையின் மேடை நாடகங்களையும், பின்பு மக்கள் கதைகள், பிரச்சனைகளை வைத்து பங்கேற்பு மையமான வீதி நாடகங்களை நடத்தினார்கள். நாடகங்கள் நிகழ்த்துவது மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்களுக்கு, குழுக்களுக்கு பயிற்சி கொடுத்து தமிழகமெங்கும் வீதி நாடகத்தையும், வீதி நாடகம் மூலம் மக்கள் சார்ந்த செய்தியை கொண்டு சென்றிருக்கிறார்கள். பண்பாடு மக்கள் தொடர்பகத்தின் முன்முயற்சியால் லோயலா கல்லூரியில் காட்சி மற்றும் தகவல் தொடர்பு துறையாய், பாளை சவேரியார் கல்லூரியில் நாட்டார் வழக்காற்றியல் ஆய்வு மையம் மற்றும் நாட்டார் வழக்காற்றியல் துறையாய் மலர்ந்தது. பல்வேறு ஊடகங்களை விமர்சன கண்ணோட்டத்தோடு பார்க்கவும், படைப்பாற்றலோடு பயன்படுத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. சமுதாய தேடல், சமத்துவ பாடல், பாடலாம் ஒன்றாய் மோடு வாவா, முகவரிகள் இழந்த மனிதரை தேடி நம்பிக்கை தீபம் ஏற்றுவோம் வாவா, கனிவோடு உறவாய், பணிவோடு மனதாய், துணிவோடு போராடும் விடுதலையின் ஒளியாய், இறையேசு பணி தொடர இனிகோவின் வழி இயேசு சபை பணிக்கு பின்புலமாகவும் முன்னின்றும் நடத்துபவர்கள் இயேசு சபையின் அருட்சகோதரர்கள். தங்களின் சிறப்பு அழைத்தலை உணர்ந்து நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட துணையாகவும், நிதி ஆதாரங்களை வளப்படுத்துவதிலும் நிர்வகிப்பதிலும் பெரிய பங்கு வகித்து வருகிறார்கள். இயேசு சபையின் இப்படி பல்வேறு தரப்பட்ட பணிகளை செய்வதற்கு தகுதியான, தயாரான ஆட்கள் தேவை. எத்தகைய பணிகளையும் எடுத்துச் செய்யும் திறந்த மனமும் ஆர்வமும் உள்ள இளைஞர்களை தகுதி உள்ளவர்களாக்க பல்வேறு கட்டங்களில் பயிற்சி கொடுத்து வருகிறது தமிழக இயேசு சபை. இயேசு சபையில் சேர ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு ஓராண்டு புகுமுக பயிற்சி, ஆன்மீகத்தில் வேரூன்ற இயேசு சபையை சரியாய் புரிந்து கொள்ள 2 ஆண்டு நவதுறவரம், கலை, பண்பாடு, மொழியில் புலமை பெற இயேசு சபையை ஆழமாக புரிந்து கொள்ள இளங்கலை பயிற்சி, சபையின் தேவை மற்றும் இளவலின் தனித்திறனுக்கேற்ப இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்பு, வாழ்க்கை தத்துவத்தை புரிந்து கொள்ள தத்துவ இயல், இறைப்பணி செய்ய முழுமையாக தயார் செய்து கொள்ள இறையியல் என பல கட்ட பயிற்சியின் பின்னரே ஒரு இயேசு சபையாளர் திருநிலைப்படுத்தப்படுகிறார். இயேசு சபையின் நீண்ட திடமான பயிற்சி மக்கள் பணி செய்ய உறுதிப்படுத்துகிறது. கடினமான பணியானாலும் மன உறுதியுடன் செயல்பட உந்து சக்தியாய் இருப்பது இயேசு சபை. இயேசு சபையில் சேரும் பொழுது நாங்கள் எடுக்கக்கூடிய தகுதியுள்ள மாணவர்கள் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்களை எடுக்கின்றோம். 10ஆம் வகுப்பு முடித்திருந்தால் அவர்களை இயேசு சபை பள்ளியிலே படிக்க வைத்து மீண்டும் 12ஆம் வகுப்பு இறையழைத்தல் முகாமிற்கு வரச் சொல்கின்றோம். 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் இறையழைத்தல் முகாமில் கலந்து கொள்வார்கள். இந்த முகாமிலே கலந்து கொள்கிற மாணவர்களில் அவர்களுக்கு இயேசு சபையின் மீது ஆர்வம் இருக்கின்றதா, கடின உழைப்பு அவர்கள் கொடுக்க முன் வருகின்றார்களா, மூன்றாவதாக எந்த சூழ்நிலையிலும் எந்த பணியையும் செய்ய ஆர்வமாக தயாராக இருக்கின்றார்களா என்று பார்க்கின்றோம். இயேசு சபை 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட சபை. அதுவும் ஒரு நாட்டில் மட்டுமல்ல, பல நாடுகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் சபை. இங்கு சேரக்கூடிய உறுப்பினர்கள்
எந்த இடத்திலும் பணிபுரிய அவர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஒரு குறிக்கோளோடு வர வேண்டும். அவங்கள் வாழ்க்கையை முழு அர்ப்பணம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அதாவது ஒரு நாடு வளர வேண்டும், உலகம் வளர வேண்டும், நாட்டில் உள்ள மக்கள் வளர வேண்டும். முக்கியமாக ஒதுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், ஏழை மக்கள், அநீதி நிறைந்த இடங்களில் நாம் போய் பணியாற்றி அதன் வழியாக நாம் எப்படி வளர்ச்சி அடைவது, மக்களை எப்படி வளர்ச்சி அடைய வைப்பது, இப்படியெல்லாம் செய்யும் பொழுது உலகத்தில் அதிகமாக நீதி, சமாதானம் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள், இள வயதில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட சபையில் சேர்ந்து அவர்களும் எங்களோடு சேர்ந்து பணியாற்ற வேண்டும், உழைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். சாதிக்கத் துணிந்த ஒரு இளம் போர் வீரர் மனம் மாறி மாமனிதனாய் துவங்கிய இயேசு சபை என்ற அமைப்பு உலகெங்கிலும் 500 ஆண்டு காலமாய் முத்திரை பதித்து தனித்து நிற்கிறது. வெற்றி வீரர்களாக தங்கள் பணிகளை செய்ததால் இது மாபெரும் சக்தியாக நிமிர்ந்து நிற்கிறது. முன்னோர் அடிச்சுவட்டில் தமிழக இயேசு சபை முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இந்த பணி தொடர இளைஞர் படை தேவை. இயேசுவை நேசிப்பவரா நீங்கள்? படைப்பாற்றல் உள்ளவரா நீங்கள்? இயற்கையின் மேல் ஈடுபாடு காட்டுபவரா நீங்கள்? ஆய்வு பார்வை உள்ளவரா நீங்கள்? அநீதி கண்டு துடிப்பவரா நீங்கள்? வாழ்வில் அர்த்தத்தை தேடுபவரா நீங்கள்? பறந்து விரிந்துபட்ட உலகில் எங்கு தேவையோ அங்கு செல்ல விருப்பமுள்ளவரா நீங்கள்? வாருங்கள், முத்திரை பதிக்கலாம். நம்மிடையே நம் மக்கள் வறுமையால், அடிமைத்தனத்தால் வாழ்வை இழந்து வழிதேடித் திரிகிறார்கள். இவர்கள் வாழ்வைத் தொட, வாழ வழிகாட்ட ஏற்கனவே பீடு நடை போடும் இயேசு சபை படையோடு தோள் கொடுக்க தாராள மனம் படைத்த அர்ப்பண மனப்பான்மை கொண்ட இளைஞர்களை தமிழக இயேசு சபை தேடுகிறது. அது நீங்களாகவும் இருக்கலாம்.